Hello friends, welcome to the VM Creation Studios. நம்ம ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் வீடியோஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். அது போக ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் பிகினர்ஸ் டு மாஸ்டர் கிளாஸ் சொல்லித்தர போகிறோம். இதோட ஃபஸ்ட் டியூட்டோரியல் வீடியோ தான் இது. நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். சிஸ்டம்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு ட்ராபேக் இல்லாமல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டுட்டோரியல்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவும் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரீ டுட்டோரியலில் நாங்கள் மோஸ்ட்லி என்னென்ன இம்பார்ட்டன்ட்ஸ், என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன டூல்ஸை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ட்ரிக்ஸையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதை நீங்கள் இந்த டுட்டோரியலை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த டுட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணும் போதும் நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபோட்டோஷாப்பை பற்றி சுத்தமாகவே தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸாக நீங்கள் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தாலுமே இதை பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு சில டிப்ஸ் எங்கள் வீடியோவில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொலாஜில் இருந்து என்னென்ன டிசைன்ஸ் பண்ணலாம், எல்லா டிசைன்ஸும் இந்த வர வீடியோஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கமான், ஃபோட்டோஷாப் சிசி 2019 வெர்ஷன் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபோட்டோஷாப்ஸில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. சிசி வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேஷனாகவே உங்களுக்கு ஒர்க் ஆகி டைம் சேவ் பண்ணும். ஓகே, பட் சிசி கொஞ்சம் ஹையர் என் பிசியாக இருந்தால் தான் லேகிங் இல்லாமல் நடக்கும், இல்லைனா லைட்டாக லேக் ஆகும். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இது ரீசன்ட் ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணது. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் நேம் மட்டும் இல்லாமல் ஃபைல் நேம், அதை நான் எப்போ ஓப்பன் பண்ணேன், அது என்ன சைஸ், அது என்ன ஃபார்மெட், எல்லாமே இதில் இருக்கும். ரா ஃபைல்னா ரா ஃபைல், ஜேபேக்னா ஜேபேக், ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறதால இதுலேருந்து ஒரு ஃபைலை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓப்பனில் போய் நான் எங்கே வச்சுருக்கணும் அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நான் இப்போ தான் ஃபோட்டோஷாப்க்கு நியூ. ஸோ என்ன பண்ணோம், வி ஹாவ் டு க்ரியேட் இட். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த க்ரியேட் நியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, க்ரியேட் நியூ ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சைஸஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இருக்கும். இதில் உங்களுக்கு பேனர் சைஸஸ், வால் போஸ்டர்ஸ், லென்த்தியான வால் போஸ்டர் சைஸஸ் மட்டும் இருக்காது. ஏன்னா நம்ம அது மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். மற்றபடி ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சைஸஸும் இதில் இருக்கும். பிரிண்ட் பண்ணக்கூடிய சைஸஸ், பிரிண்டபிள் சைஸஸ் எல்லாமே இருக்கும். ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடான எல்லா சைஸஸும் இருக்கும். வெப் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சைஸஸ், அப்புறமா நீங்கள் வெப் டெவலப்லேயே மொபைல் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சைஸஸ், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மீன்ஸ் ஃபிலிம்க்கான வீடியோஸ், ஃபிலிமோட ஸ்க்ரீனோட சைஸே நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலி வீடியோஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் சேர்ந்தது தான் வீடியோஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒர்க் இருக்குது ஹெவியாக. ஓகே, இப்போ நான் ஒரு பர்டிகுலரான ஒரு சைஸ் உள்ள ஒரு டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த சைஸான டாக்குமெண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். க்ரியேட் பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும். நான் இப்போ வித்து ஹைட் 12 இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ரிசல்யூஷன் இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன் அப்படின்னா எல்லா ஃபோட்டோவும் ரிசொல்யூஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரிசொல்யூஷன் இஸ் டிபெண்டிங் அப்பான் த கிளாரிட்டி ஆஃப் த இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பாருங்கள், நான் ஆல்ரெடி ப்ரீலோடடாக இருக்கிற எல்லா சைஸ்லேயுமே அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற சைஸஸ் பார்த்தீங்கன்னா 300 ரிசொல்யூஷன். இட்ஸ் எ யூனிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இல்லைங்களா. நான் ஒரு சைஸில் டிசைன் பண்ணுவேன், பிரிண்டரை ஒரு சைஸில் பிரிண்ட் பண்ணானா அது வேறு ஒரு சைஸில் பிரிண்ட் வெளியில் வரும். ஸோ நான் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே 300 ரிசொல்யூஷனில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற போது 300 ரிசொல்யூஷனில் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற சைஸ் எக்ஸாக்டாக அவங்களுக்கு அதே சைஸ்க்கு ரீச் ஆகும். இப்போ 300 ரிசொல்யூஷன் வைக்காமல் 150 ரிசொல்யூஷனில் வச்சிங்க அப்படின்னா அந்த சைஸில் பாதி தான் இருக்கும், கிளாரிட்டியும் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி 300 ரெசல்யூஷனில் வச்சு பாருங்கள். கலர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி RGB, CMYK எல்லாமே இருக்குது. CMYK அப்படின்னா பேனர் டிசைன் பண்ணும்போது அந்த மிஷின்ஸில் கரெக்டான எக்ஸாக்டான கலர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் CMYK ப்ரிஃபர் பண்ணலாம். சாரி 12 இல்லை 12 கிடையாது, 18 ஹைட் 12. ஓகே, டாக்குமெண்ட் சைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, ப்ளைன் ஒயிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஃபைல், எடிட், இமேஜஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் விண்டோஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ஒரு டூல்ஸை நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. அன்றைக்கான உங்களுடைய ஃபோட்டோஷாப் லேர்னிங் கிளாஸ் அவ்வளோதான். ஏன்னா ஒரு டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நானே வந்து ஸ்டார்டிங்கில் நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டூல்ஸ் மிஸ் ஆகிடுச்சா நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்? விண்டோஸில் போய் எல்லாமே வந்து விண்டோஸில் கிடைக்கும், சரிங்களா? அந்த விண்டோஸ்ன்றதுல எல்லாத்துலேயுமே விண்டோ அப்படின்ற இதில் எல்லாத்தோட டூல்ஸும் நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் லேயர் கியர் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து இந்த விண்டோவில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து பயப்பட தேவையில்ல. ஓகே, எடுத்துக்கலாம். இது இருக்கிற எல்லா டூல்ஸுமே எப்படி யூஸ் பண்ணுறது, எது என்னென்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு வர டுட்டோரியலில் நம்ம சொல்லி தருவோம். பட் இப்பொழுதுக்கு ஜஸ்ட் எப்படி ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறது, நியூ ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் லோக்கல் டிஸ்கில் எங்கே இருந்தாலும் அந்த ஃபைலை தேடி பிடிச்சி ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் செப்பரேட் டாக்குமெண்ட்டில் வந்திருக்கு. இது வேறு டாக்குமெண்ட், இது வேறு டாக்குமெண்ட். இது எப்படி அந்த டாக்குமெண்ட்டில் கொண்டு போகிறது? ஸோ சிம்பிள். அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். F7 ஷார்ட்கட் கீ, லேயர் ஷார்ட்கட். அதை லாக் இருக்கும், லாக் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் வைங்க. ஓகே, அப்படியே இப்படி இழுத்துட்டு வந்து, அதாவது விட்டுறக்கூடாது, ஹேங்க்லேயே வந்து அந்த டாக்குமெண்ட் மேலே நிற்கும் போதே அந்த டாக்குமெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டரில் விட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த பக்கம் வந்துடும். ஓகே, மூவ் ஆரோ வி, இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து வீடியோ அந்த ஃபோட்டோவை வந்து எப்படி வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஏன் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஸ்டிக்கர் டைப், பிஎன்ஜி டைப்பில் நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்கடு. நம்ம எந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்தாலுமே எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்கேலிங் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் மேலே வந்து ஷோ, மேலே பார்த்தீங்கன்னா ஷோ ட்ரான்ஸ்ஃபர் பாக்ஸஸ், அதை அன்செக் பண்ணிட்டோன்னா இது சுற்றி இருக்கிற பாக்ஸ் தெரியாது. அது போக ஆட்டோ செலெக்ஷன் ஆஃபில் இருக்கணும். ஆட்டோ செலெக்ஷன் ஆனில் இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி தான் தேவையில்லாத லேயர் தான் செலக்ட் ஆகும். ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர் செலக்ட் ஆகிடும். ஆட்டோ செலெக்ஷன் ஆஃபில் வச்சுக்கோங்க, லேயரில் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபரை பாருங்கள், நம்ம எப்படி பண்ணாலுமே வந்து அழகாக செக் பண்ணிக்கலாம். ஒரு மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா அப்படின்றது கேட்கும். ஓகே, இப்போ எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும் இமேஜை அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஏதாச்சும் ஒரு சைடை கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடில் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். மீதி எல்லா சைடும் சேமாக இருக்கும், அந்த சைடு மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, கண்ட்ரோல் Z பேக், அதாவது ஒரு ஸ்டெப் பேக் வரதுக்கு கண்ட்ரோல் Z ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் Z அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் வரும். ஓகே, இப்போ பாருங்க, இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸில் எல்லா செட்டிங்ஸும் இருக்குங்க. அதாவது இமேஜை தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜுக்கு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்ன்ற லேயரில் போங்க. என்னென்ன பண்ணணுமோ பிரைட்னஸ், வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன், HV, கலர் பேலன்ஸ், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து ஃபியூச்சர் டியூட்டோரியல் வீடியோவில் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் ஆலில் வைங்க. ஓகே, இதில் இருக்கிற ஒரு விஷயங்களும் வந்து ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண யூஸ் ஆகும். இதை பற்றின வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம், எப்படி சேவ் பண்ணலாம்? போங்க, சேவ் டேரெக்டாக போயிட்டிங்கன்னா சேவ் பண்ண முடியாது. ஸோ ஃபைல் போங்க, ஜஸ்ட் சேவ் ஆஸ் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேலே நேம் இருக்கும், நேமை டைப் அடிச்சுக்கோங்க. கீழே ஃபோட்டோஷாப் ஃபார்மெட்ஸ் இருக்கும். இது எல்லாமே என்ன ஃபார்மெட்ஸ் அப்படின்றத நம்ம போக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது இம்பார்ட்டண்டான ஃபார்மெட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. PNG, ஃபோட்டோஷாப், PSD ஃபைல், ஃபோட்டோஷாப்பில் எடிட்டபிள் ஃபைல் தான் வந்து PSDன்னு சொல்லுவோம். JPG, PNG, அப்புறம் லாஸ்ட்டில் டிஃப் அப்படின்னா ரா ஃபைலுக்கு ரிலேட்டடான ஃபைல் தான் டிஃப். ஹையஸ்ட் டீட்டெயில்ஸ் கொண்டு இருக்கும், ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு இருக்கும், அதுதான் டிஃப். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபோட்டோஷாப், அதாவது ஜேபேக்னு பார்த்தீங்கன்னா ஜேபேக் வந்து நார்மலாக நம்ம எல்லா எடிட்டபிள் இமேஜஸும் ஜேபேக்கில் தான் இருக்கும். PNG அப்படின்றது ஸ்டிக்கர் டைப், பேக்ரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாம் கட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டிக்கர் மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ண இல்லைங்களா, அந்த இமேஜ் ஒரு PNG இமேஜ். ஓகேங்களா, இப்போ தெரியுதுங்களா? ஓகே, PNG எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்கிறேன். ஒரு சின்ன ஸ்டெப் தப்பு பண்ணிங்கனாலும் JPG மாறிடும். ஃபார்மேட் உங்களுக்கு PNG தான் காமிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? நான் இந்த 2 லேயரும் மெர்ஜ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு JPEG. ஓகே, ஒரு நிமிஷம். கண்ட்ரோல் Z, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் லேயரும் பேக் லேயரும் செப்பரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் ஃபைலை போய்ட்டு PSDயாக சேவ் பண்ணி எங்கே வேணுமானாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எடிட்டபிள், அதாவது நான் என்ன லேயர்ஸில் என்ன டாட் வச்சு என்ன மூமெண்ட்டில் சேவ் பண்ணுறனோ எல்லாமே அப்படியே PSDயில் சேவ் ஆகும். நான் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணி போய் அந்த ஃபைலை அன்டைட்டில்டு இங்கே இருக்குது பாருங்கள்,
கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணனா அப்படியே அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் ஃபியூச்சரில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு நிமிஷம். சேவ் ஆஸ். ஓகே, டெஸ்க்டாப் ஜேபிஜி சேவ் பண்ணுற ஃபார்மேட்ஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், இதுக்கும் இப்போ நான் பிஎன்ஜியை சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸ். இருங்க, இதுக்கு முன்னாடி க்ளோஸ் இட். பிஎன்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா, க்ளோஸ் இட். லேயரில் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட்டை நம்ம ஆஃப் பண்ண மாதிரி இருந்துட்டோம். அதை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட். இந்த செக்கட் பாக்ஸ் வருது இல்லைங்களா, அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அர்த்தம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் பிஎன்ஜியை சேவ் பண்ணணும். பேக்ரவுண்டில் எது இருந்தாலுமே அது சேவ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும். சேவ் அஸ் பிஎன்ஜி. ஓகே, டெஸ்க்டாப் சேவ். ஓகே, ரிஃப்ரெஷ். இப்போ பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதில் வந்து அவுட்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தெரியாது. நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நிமிஷம், நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஃபைல் ஓப்பன். டெஸ்க்டாப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது ஒயிட் பேக்ரவுண்ட் சுற்றி இருக்குது, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதிலே தெரியுதுங்களா பிஎன்ஜி ஜேபிஜி டிஃப்ரென்ஸ். ஓகே, பிஎன்ஜி ஜேபிஜி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். ஓகே, இப்போது ஜேபிஜி ஃபைல் சேவ் பண்ணும் போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், திஸ் இஸ் அ கிளாரிட்டி. இந்த ஸ்லைடரை நீங்கள் தள்ளும் போது அது லோ, ஹை, மீடியம் எல்லாமே மாறதை பார்க்கலாம். மோஸ்ட்லி ஹையாக வச்சு சேவ் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ண ஹையஸ்ட் ரெசல்யூஷன் இமேஜஸ் ஹையஸ்ட்டாக ஜேபிஜியாக சேவ் ஆகும். ஓகே, ஃபைன். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சைனிங் அவுட், விமல். டு கான்டாக்ட் அஸ், Instagram ID official VM Bridal Photography Osur. Personal ID Vimal VM Photography. Follow us to know more. Thank you.